ஸ்வீட் கார்ன் கலரில் ஸ்பெஷல் பட்டியில் ஃபுல்லாக டெக்ஸ்சர் இருக்கும். டிசைனுக்காக ரூஃபில் ஓடுகளும் பதிச்சு ஸ்பானிஷ் ஸ்டைலில் எலிவேஷனை ரொம்ப யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட், மாடுலர் கிச்சன், பெட்ரூம்ஸில் வார்ட்ரோப்ஸ் அண்ட் கபோர்ட்ஸ் பூராத்தையும் காஸ்ட்லியான பியூ பெயிண்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்குது. தனி பூஜா ரூம் கொடுத்து அதுக்கு சீலிங்கில் பெரிய ஸ்கைலைட்டோட பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவில் எல் ஷேப்பில் பெரிய கார்னர் விண்டோ கொடுத்து அதுக்கு கிரில்ஸ் இல்லாமல் கிளியர் புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் போட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோட டைனிங் ஏரியாவை இன்னோவேட்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. 16x16 அடியில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், அது போக இன்னும் 2 பெட்ரூம்னு 4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 4 BHK வீடாக இதை கட்டியிருக்காங்க. அவுட் சைடில் பார்க்கும்போது கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ஹவுஸ் மாதிரியும், வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது ஃபுல்லாக மாடர்னாக இருக்கிற மாதிரி ட்ரெடிஷன் அண்ட் மாடர்ன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புதுமையான டிசைனில் இதை கட்டியிருக்காங்க. நம்ம எப்பவும் பார்க்குற வீடு மாதிரி இல்லாமல் இந்த வீடு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது நார்த் ஃபேஸிங் சைட். வீட்டையும் நார்த் ஃபேஸிங்லேயே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 4 சென்ட், அதாவது 1750 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 35 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 3200 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஸ்பானிஷ் ஸ்டைலில் பிளான் பண்ணி ஃப்ரண்ட்டில் பூரா கிராண்டாக ஸ்வீட் கார்ன் கலரில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சரும் இருக்கும். டிசைனுக்காக ரூஃபில் சில ஓடுகளும் பதிச்சு எலிவேஷனை யூனிக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் 30 அடி அகல தார் ரோடு. என்ட்ரன்ஸில் ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும், கார் பார்க்கிங்காக பெரிய மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்டில் பெரிய கார் பார்க்கிங், சைஸ் 21x16. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. ஈஸ்ட் செட்பேக் ஏரியாவில் சீலிங்கில் நிறைய பெர்கோலா டிசைன்ஸும், அந்த காம்பவுண்ட் வாலில் டெரகோட்டா ஜாலி ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த கார்டன் ஸ்பேஸில் நிறைய செடிகள் வைக்கிறாங்க. அது வீட்டுக்குள்ளே இருந்து பார்க்கும்போது தெரிகிற மாதிரி சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை டபுள் டோர் டைப்பில் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 16x16. வீடு முழுக்க தரைக்கு 4x2 அடி சைஸில் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபைடேஸ் வச்சுருக்காங்க. ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சு அதுக்கு பூராமே க்ரீன் கலரில் பியூ பெயிண்டில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்குது. விண்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டீக்குட்லேயே செஞ்சுருக்காங்க. டிசைனுக்காக வாலில் ப்ளீடிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. சவுத் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி படிக்கட்டு கீழே இருக்கிற ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாதபடி அங்கே கபோர்ட் ஒர்க் செஞ்சு அதை ஸ்டோரேஜ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து டைனிங் ரூம் கென்றாரோ, சைஸ் 16x10. நார்த் ஈஸ்ட் கார்னரில் எல் ஷேப்பில் பெரிய ஓப்பனிங் விட்டு அதுக்கு நல்ல ஹெவியான கிளியர் புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் போட்டிருக்காங்க. திருட யாராவது வந்தாலும் அவ்வளோ ஈஸியாக இதை பிரேக் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஹெவியான புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் போட்டிருக்காங்க. கார்னரில் எல் ஷேப்பில் உட்டன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. க்ரீன் கலரில் பியூ பெயிண்ட்டும் மேலே எல்லோ கலரில் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டும் அடித்து சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரில் கிரானைட் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க. இது பூஜா ரூம், சைஸ் 6x5. இதில் ஹைலைட் என்னென்னா டபுள் லைட் வால் கொடுத்து பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி சீலிங்கில் பெரிய ஸ்கைலைட்டும் கட்டியிருக்காங்க. கீழே உட்டன் பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. நமக்கு லிஃப்ட் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பூஜா கேபினெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸில் லிஃப்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
அடுத்து டைனிங் ரூமில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கென்ட்ராரோ, சைஸ் 11க்கு 11. யூ ஷேப்பில் டேபிள் டாப் அமைச்சு கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே நிறைய ஓவர் ஹெட் கேபினெட்ஸும், அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் சைட்லேயும் ஒரு டேபிள் டாப், கீழே பேஸ் கேபினெட்டும், மேலே ஓவர் ஹெட் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பேக் சைடு எக்ஸிட், உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. அவுட் சைடில் 11க்கு 4 அடி சைஸில் யூட்டிலிட்டி ஏரியா பிளான் பண்ணி இங்கேயும் டேபிள் டாப், சிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து டைனிங் ஸ்பேஸில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ. இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16க்கு 16. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும், கீழே ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்பில் உட்டன் வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஜன்னலுக்கு ஃப்ரண்ட்டில் விண்டோ சீட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க. நார்த் சைடில் சிம்பிளாக ஒரு டிவி யூனிட். இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 7க்கு 5.25. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப், வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட், இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஹிண்ட்வேர் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 5.25க்கு 4. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ். படிக்கட்டுக்கு ஃபுல்லாக கிரனைட் லே பண்ணி சைடு ஹேண்ட் ரயில முழுக்க தேக்கு மரத்திலே செஞ்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே ரைட் சைடில் லான்ச், சைஸ் 17க்கு 10. ஸ்கைலைட் மூலிமா வர்ற சூரிய ஒளி கீழே பூஜா ரூமுக்கு மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் வரணுங்கிறதுக்காக சைடில் 2 ஓப்பனிங் விட்டு இதில் உட்டன் பெர்கோலா டிசைன்ஸில் கவர் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் வாலில் சிம்பிளாக ஒரு டிவி யூனிட். அடுத்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ. இதுவும் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16க்கு 16. ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமை மாதிரியே இந்த பெட்ரூம்லேயும் அதே மாதிரி லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், விண்டோ சீட்டர், டிவி யூனிட்னு ஃபர்னிஷிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 7க்கு 5.25. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். டிவி யூனிட், மாடுலர் கிச்சன், எல்லா பெட்ரூம்ஸில் வார்ட்ரோப்ஸ், கபோர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா உட்டன் ஒர்க்ஸுக்கு காஸ்ட்லியான PU பெயிண்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் 10 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஞ்சிலிருந்து சவுத் ஈஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ. சைஸ் 11க்கு 11. இந்த பெட்ரூமில் தனியாக ட்ரெஸ்ஸிங் ஏரியா பிளான் பண்ணி உள்ள வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 6க்கு 5. எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஹிண்ட்வேர் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. அடுத்து லாஞ்சிலிருந்து ஃப்ரண்ட் பால்கனி கென்ட்ராரோ. சைஸ்
21:10. தரைக்கு பூணுவதும் மேட் ஃபினிஷ் டைல்ஸும், ஃப்ரண்ட்டில் மெட்டல் ஹேண்ட் ரயிலும், மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா டிசைனுக்காக ஓடுகளும் பதிச்சு சூப்பராக பால்கனியை பிளான் பண்ணியிருக்காங்க. இது 4th பெட்ரூம், சைஸ் 16:10. இது ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பில்டிங், ஃபுல்லாக ரெட் பிரிக்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒயரிங்கும் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 10:5. சென்டரில் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. மேலே டெரஸ் போகிறதுக்கு ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர் கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. சைடு ஹேண்ட் ரயிலை முழுக்க டீக்குட்லேயே செஞ்சுருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே ஸ்டடி ஏரியா, ஸ்டேர் கேஸோட சேர்த்து இந்த ஸ்டடி ஏரியாவோட சைஸ் 16:16. டெரஸ் ஃப்ளோருக்கு பூராமே வெதரிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் சரவணம்பட்டியில் குமரகுரு காலேஜ் பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீடோட டோட்டல் ப்ரைஸ் 1,95 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.